தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பெருமை மிக்க நல்ல உள்ளங்கள் மறைந்து கொண்டே உள்ளனர். மேடையிலிருந்து பெரிய திரைக்கு வெற்றிகரமாக மாறிய நடிகர்களின் தலைமுறையின் ஒரு பகுதியாக கணேஷ் இருந்தார். உண்மையில் டெல்லியை மையமாக கொண்ட தக்ஷண பாரத நாடக சபா என்ற புகழ்பெற்ற நாடக குழுவின் ஒரு பகுதியாக இருந்ததால் கணேஷுக்கு டெல்லி என்ற பெயர் வழங்கப்பட்டது. நடிகர் டெல்லி கணேஷ் வயது தொடர்பான நோய்களால் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். அவருக்கு வயது 80. அடுத்து நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான மனோபாலாவின் திடீர் மறைவு தமிழ் சினிமா வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த், பாரதி ராஜா மற்றும் பிற கோலிவுட் பிரபலங்கள் மனோபாலாவின் திடீர் மறைவு குறித்து தங்கள் அதிர்ச்சியை வெளிப்படுத்தினர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை ஆரோக்கியமாக இருந்த மனோபாலாவுக்கு மே 2ஆம் தேதி காலை மாரடைப்பு ஏற்பட்டு சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆஞ்சியோபிளாஸ்டி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் மாறிய தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவனர் விஜயகாந்த் டிசம்பர் 28 அன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 71. நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மதுரையில் பிறந்த விஜயராஜ் தனது முதல் படமான இனிக்கும் லாமையின் இயக்குனரான M.A. காஜாவால் சூட்டிய திரைப்பெயரை விஜயகாந்த் என்று புகழ் பெற்றார். வன கொள்ளைக்காரன் வீரப்பனின் வாழ்க்கையை தளர்வாக அடிப்படையாக கொண்ட கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் அவரது தலைப்பு கதாபாத்திரத்தை தொடர்ந்து அவர் பின்னர் கேப்டன் என்று அழைக்கப்பட்டார். நடிகர் விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கி 2006இல் 3வது சக்தியாக உருவெடுத்து மு. கருணாநிதியையும் ஜெயலலிதாவையும் கலக்கியதன் மூலம் அரசியல் களத்தில் இறங்கினார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.